சீனாவில் அழகான ஆளுநர் என்று அழைக்கப்படுபவர் ஜாங் யாங். இவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தீர்ப்பின் முழு விவரம் என்ன நடந்தது பார்க்கலாம். அழகான ஆளுநர் என்று அழைக்கப்படும் தென்மேற்கு சீனாவின் முக்கிய முன்னாள் அதிகாரியான ஜாங் யாங் துணை அதிகாரிகளுடன் உடல் உறவில் ஈடுபட்டதற்காகவும் கிட்டத்தட்ட 60 மில்லியன் யுவான் லஞ்சமாக பெற்றதாகவும் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். வயதான அவர் முன்பு ஏப்ரல் 2023 பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக குய்சோ மாகாணத்தில் உள்ள கியானன் புயே மற்றும் மியாவ் தன்னாட்சி மாகாணத்தின் ஆளுநராகவும் துணை செயலாளராகவும் பணியாற்றினார். இவர் ஆளுநராக இருந்தவர். ஆனால் தோற்றம் மற்றும் உடை அலங்காரத்தால் எப்போதும் இளமையாக காட்சியளிக்கும் 52 வயதான ஜாங் யாங் மக்களால் மிக அழகான ஆளுநர் என புகழப்படுகிறார். மிக சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட இவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்ததன் மூலம் வெறும் 22 வயதில் அரசியல் வாழ்க்கைக்குள் நுழைந்தார். தேசிய மக்கள் காங்கிரசிற்குள் உயர் பதவிகளை வகித்து விரைவாக அடுத்த கட்டங்களை நோக்கி உயர்ந்தார். தொடர்ந்து அரசியலிலும் பதவிகளிலும் முன்னேறி வந்த இவர் மீது தனியார் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொழில்முறை ஒப்பந்தங்களில் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. மேலும் அவருக்கு கீழ் பணிபுரியும் துணை அதிகாரிகள் சுமார் 58 பேருடன் முறையற்ற உறவில் இருந்ததாகவும் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதில் சிலர் அவரிடமிருந்து பலனை எதிர்பார்த்தும் பலர் அவரின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு பயந்து இதில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக சில நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தியதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. வயதான இந்த ஆளுநர் தனக்கான லாபகரமான ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் ஒரு தொழிலதிபருக்கு உயர் தொழில்நுட்ப திட்டங்களுக்காக நிலத்தை அனுமதிப்பதற்கும் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. அவர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாக அவர் பெற்ற பலன்களுக்காக பலர் அவரிடம் பணிந்து உறவுகளை தொடர்ந்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இவர் குறிவைக்கும் துணைநிலை
அதிகாரிகளை அலுவலகத்தில் அதிக நேரம் வேலை செய்ய வைப்பதன் மூலமும் தொழில்முறை பயணங்கள் என்ற போர்வையிலும் கட்டாயப்படுத்தி உறவில் ஈடுபட வைத்ததாக தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இவர் கைது செய்யப்பட்டார். செப்டம்பர் மாதம் பதவியிலிருந்தும் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் ஆளுநர் நீக்கப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை நடந்து வந்த நிலையில்தான் 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 மில்லியன் யுவான் அபராதமும் விதித்து சீன நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு பின் ஜாங் யாங், என் முன்னாள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், என்னை வளர்த்த தலைவர்களை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. உண்மையில் நான் என் செயலுக்காக வெட்கப்படுகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவின் அரசியல் துறையில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி ஜாங்கின் வழக்கு குறிப்பிடத்தக்க ஊடக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அவர் தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ளும் போது இந்த ஊழல் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் பொறுப்பு கூறல் மற்றும் சீர்திருத்தம் பற்றிய முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. இது எதிர்கால அதிகாரிகளுக்கு ஓர் எச்சரிக்கை கதையாக சொல்லப்படும் என்றும் ஊடகங்கள் எழுதுகின்றன. இந்த வழக்கில் சீனாவின் அழகான ஆளுநருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 மில்லியன் யுவான் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவரது கைது, ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து ஊடகங்களில் காரசாரமான விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் சீனாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் ஒரு குற்றம் தேடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.